WPL சீசன் 4 ஓட ஃபர்ஸ்ட் மேட்சே டெரிஃபிக்கா இருந்தது. இதுல ஒரு டீம் மட்டும் டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. RCB மும்பை மாத்தி மாத்தி டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எண்டிங்ல RCB ஓன் த மேட்ச். யோட ஹீரோயின் யாருன்னா நாண்டி டி கிளட்ச்னு சொல்லலாம். bowlingல 4 விக்கெட், பேட்டிங்ல 62 நாட் அவுட். இது RCBயோட ட்ரீம் டெபியூன்னு கூட சொல்லலாம். 65 for 5 இருக்கும்போது RCB அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ரிச்சாக்கு நீங்க பிளான் பண்ணி வந்தீங்க. அங்க டீக்லருக்கு வந்து சிதைச்சிட்டாங்க. கடைசி ஓவர்ல 18 ரன் தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பால், அதுக்கப்புறம் பியூர் சினிமா 6-4 6-4 அப்படின்னு சொல்லி நாண்டி டி கிளர்க் எந்த இடத்துல அவங்க வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ பினிஷ் பண்ணி கொடுக்க முடியாம லாஸ் ஆனாங்களோ அதே கிரவுண்ட்ல ஒரு 3 மாசம் கழிச்சு நேத்தி அவங்க தனியால வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இட் கம்ப்ளீட்ஸ் அ சர்க்கிள் ஃபார் ஹர். இன்னொரு ஆளை சொல்லியே ஆகணும், லாரன் பெல். அவங்க ஹைட்டுக்கு, அவங்க லைனுக்கு, அவங்க லென்த்துக்கு, அவங்க ஸ்விங்குக்கு பயங்கர இம்ப்ரெசிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே மேட் இன் ஓவர். 14 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர்ல 1 விக்கெட். சரியான பிக் பை RCB. குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப் போட்ட அருந்ததி ரெட்டியா இருக்கட்டும், பிரேமராவத்தா இருக்கட்டும் பயங்கரமா பண்ணாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸையும் நம்ம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நேத்து மேத்யூஸ் இல்ல, பட் நாம கமலினி பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணணும், அவங்களுடைய விக்கெட் கீப்பிங்கும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஹோலாவே அவங்களுடைய பவுலிங் யூனிட் பயங்கரமா இருக்கு. சஜனாவோட பினிஷிங்லாம் பயங்கரமா இருந்தது. என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே RCB ஓன் த மேட்ச். நாண்டி டி கிளர்க் RCB ஃபேன்ஸோட மனசுல நங்கூரமா ஒரு இன்னிங்ஸ் போட்டாங்க. WPL 2026 starts with RCB win.